நீதிமன்றங்களையும் நீதிபதிகளையும் விமர்சிக்கக்கூடிய ஒரே காரணத்திற்காக ஒரு திரைப்படத்தை தடை செய்ய முடியுமா? நீதிமன்றங்களையும் நீதிபதிகளையும் விமர்சிக்கலாமா? அப்படி விமர்சித்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு குற்றமாகுமா? கருப்பு திரைப்படத்தை தடை செய்யக்கூடிய ஒரு வழக்குல சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு சட்ட நுணுக்கங்களோடு விளக்கமான ஒரு தீர்ப்புரையை வெளியிட்டிருக்கிறார். இது பலருக்கும் தெரியாத பல உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. உச்ச நீதிமன்றத்தின் பல தீர்ப்புரைகளை மேற்கோள் காட்டி கருத்து சுதந்திரம் எது, எந்த எல்லை வரை அது செல்கிறது, நீதிமன்ற அவமதிப்பு எங்கே எப்போது ஏற்படுது என்பது குறித்து விளக்கப்பட்டுள்ளது. நம்மை போன்ற சோசியல் மீடியா பதிவாளர்கள், யூடியூபர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள், திரைப்பட இயக்குநர்கள், பொதுமக்கள் என அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தீர்ப்புரை. இதை 30 நிமிடங்கள் அடங்கிய வீடியோவாக நமது கொங்குடி நாட் 7 யூடியூப் சேனல்ல வெளியீடு செய்திருக்கிறோம். இவற்றை நீங்க முழுமையா பாருங்க, நண்பர்களுக்கும் பகிருங்கள். பிடித்திருந்தா இந்த சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Facebookல ஃபாலோ. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம் நிலம் அது நம் உரிமை, நம் நிலம் அது நமது உயிர். இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இளந்தளத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து மகத்தான வெற்றி பெறுவோம். நில உரிமை பிரச்சனைகள் தொடர்பாகத்தான் தமிழகம் முழுவதும் ஏராளமான குற்ற வழக்குகளும் கொலை வழக்குகளும் பதிவு செய்யப்படுகிறது. இது நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிலப்பிரச்சனைகள் மிக எளிதாக தீர்க்கப்படக்கூடிய அம்சங்களை உள்ளடக்கியதுதான். ஆனாலும் இன்றைக்கு பலாயிரக்கணக்கான வழக்குகள் தமிழகம் முழுவதும் நீதிமன்றங்கள்ல முடங்கி கிடக்கிறது. ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 3வது தலைமுறை வரைக்கும் தன்னுடைய நிலத்தை மீட்பதற்காக மக்கள் இங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நாமும் தொடர்ந்து நமது கொங்குடி நாட் 7 யூடியூப் சேனல் வழியாக நில உரிமை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான 167 காணொலிகளை எளிய வழியில கொடுத்திருக்கிறோம். தற்போது ஒரு எளிய மக்களின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள தமிழக முதல்வர் விஜய் அவர்களையும் நாம் இந்த தேர்தலில் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறோம். அவரிடமும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கருப்பு திரைப்படத்தை திரையரங்குகளிலும் OTT தளங்களிலும் தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் ஒருவர் வழக்கு தாக்கல் செய்தார். 20-286/2026 வழக்கு எண்ணாக பதிவு செய்யப்பட்டு மாண்புமை நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வருகிறது. இதை பொறுத்தவரைக்கும் எதிர்மனதாரர்களாக தமிழ்நாடு அரசுடைய உள்துறை செயலாளர், தமிழ்நாடு அரசின் தகவல் மற்றும் மக்கள் தொடர்புத்துறை செயலாளர், மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி, கருப்பு திரைப்படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான ட்ரூம் வாரியஸ் பிக்சர்ஸ், இந்த படத்துடைய இயக்குனர் மற்றும் வில்லனாக நடித்த RJ பாலாஜி, கதாநாயகன் சூர்யா, திரிஷா இவர்களை எல்லாம் எதிர்த்தரப்படாக சேர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, 17/5/2026 அன்று மனுதாரர் அளித்த மனுவின் அடிப்படையில திரையரங்குகளிலும் OTT தளங்களில் வெளியிடப்பட்டுள்ள கருப்பு திரைப்படத்தை தடை செய்ய அல்லது கட்டுப்படுத்துமாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதாக உயர்நீதிமன்றம் சொல்லுது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த அமர்வுல GR சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய அந்த தீர்ப்பு தான் மிக சுவராஜ்யமானதாகவும் விறுவிறுப்பானதாகவும் இருக்குது. நம்ம அதை பார்க்கலாம். பாரா 1ல என்ன தொடங்குறாருன்னா, சில அற்பமான விஷயங்களை கூட போலியான கோபத்தை வெளிப்படுத்தி தாங்கள் புண்பட்டதாக நடிப்பார்கள். தற்போதைய வழக்கு அதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தன்னுடைய பிரச்சனை மாதிரி ஒரு நாடகம் போட்டு அது ஒரு வழக்காக கொண்டு வந்து இங்க தாக்கல் பண்ணி நீதிமன்றத்துடைய நேரத்தை வீணடிப்பார்கள். அவர்களும் ஒரு வழக்குகளாகத்தான் இங்க இருக்காங்க அப்படின்ட்டு ஓப்பனிங்லேயே இந்த வழக்கை தாக்கல் செய்த வழக்குகளின் மீது குட்டு வைத்து விட்டு 2வது பாராக்கு வருகிறார். நல்லா கவனிச்சுங்க. இது ஆங்கிலத்துல தான் இந்த தீர்ப்புரை இருக்கிறது. இதுல தமிழ்ல மொழியாக்கம் செய்துதான் நாம் தருகிறோம். அதுல ஏதாவது மொழியாக்கத்துல தவறு இருந்தால் நீங்க அதை சரிபார்த்துங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. தீர்ப்புரை டவுன்லோட் பண்ணிக்க, அது ஆங்கிலத்துல தான் வரும். இந்த தீர்ப்புரையுடைய பாரா 2ல இந்த ரிட் மனு கருப்பு என்ற திரைப்படத்தை தடை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டி ஒரு வழக்கறிஞரால இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அவர் அதிகாரிகளுக்கு தமிழ்ல ஒரு மனு அளித்துள்ளார். ஆனால் அந்த மனுவில் ஏராளமான மொழிப்பிழைகள் உள்ளன என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது. இந்த வழக்கை அதிகாரிகளுக்கு தாக்கல் செய்து இந்த படத்தை தடை செய்யணும், இதுல நீதிமன்றங்கள் புண்படுத்தப்படுது, மாட்சிமை சீர்குலைக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் பண்ணுவாங்க இல்லையா? பண்ணிட்டு தானே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டா ரெண்டாம் மேண்டமஸ்க்கு வர முடியும். அப்படி தாக்கல் செய்த அந்த மனுதாரர் தான் இந்த வழக்குடைய வழக்கறிஞர். இந்த வழக்கறிஞர் அதிகாரிகளுக்கு ஒரு மனு அளித்துள்ளார். ஆனால் அந்த மனுவுல ஏராளமான மொழிப்பிழைகள் உள்ளது என்று நீதிமன்றம் குறிப்பிடுகிறது. நீதிமன்றங்களுடைய கம்பீரத்தை குறிக்க வேண்டிய சொல்லையும் தவறாக எழுதியுள்ளார். அந்த மாட்சிமை அப்படிங்கிறத தவறாக பதிவு செய்துள்ளார். அதேபோல் நீதித்துறையுடைய பணியை புனிதமானது என்று சரியாக குறிப்பிட்டிருந்தாலும் கூட நீ 3 ஸ்ரீநாள் அப்படிங்கிற வேர்டுல அதை குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போல OTT தளங்கள்ல திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் கூறிய இடத்திலையும் கூட தளங்கள் அப்படிங்கிறதுல தளங்கள், புனித தளங்கள், இப்படி இந்த மாதிரி வரிகளை தவறாக பயன்படுத்தியுள்ளார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தன்னுடைய பெயரை கூட இன்னும் கீழே தவறுதலாக பதிவு செய்துள்ளார். ஆக இது போன்ற காரணங்களால தரமற்ற இந்த மனுவை எடுத்த எடுப்புடையே நாங்க நிராகரித்திருப்போம். ஆனால் இதனுடைய உட்பொருளை ஆராய்ந்து முடிவு செய்ய நீதிமன்றம் விரும்புவதால தான் இந்த வழக்கை முழுமையாக எடுத்து நாங்க இப்போ தீர்ப்பு சொல்லணும்னு சொல்றாரு. 3வது பாராவுக்கு வராரு. 4வது எதிர்மனதாரர் இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் ட்ரூம் வாரியஸ் நிறுவனம். அதே போல 5 முதல் 7 வரை உள்ளவர்கள் எல்லாம் இந்த படத்துல நடிச்சவங்க.
ஐந்தாவது எதிர்மறைதான ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துடைய இயக்குனர் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த திரைப்படத்துடைய மையமான பகுதி 7 கிணறு. 7 கிணறுல ஒரு நீதிமன்றம் உள்ளது. அந்த நீதிமன்றத்தை மையமாக கொண்டு அதில் அமர்ந்திருக்கும் நீதிபதி ஊழல் புதிவாக சித்தரிக்கப்பட்டும், மேலும் ஒழுக்கமற்ற ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்துடைய மொத்த செயல்பாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கொண்டு செயல்பட்டு வருவதாக, ஊழல் புரிவதாக தான் இந்த படம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. பார 5க்கு வந்துடலாம். நீதித்துறையில ஊழல்கள் இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. கடந்த காலத்திலும் ஊழல் புரிந்த நீதிபதிகள் இருக்கத்தான் செஞ்சிருக்காங்க, தற்போதும் இருக்கத்தான் செய்கின்றனர். கேரள மாநிலம் கொல்லத்தில் நடைபெற்ற ஒரு சட்டபூர்வமான மாநாட்டில் உரையாற்றிய முன்னாள் இந்திய நீதிபதி, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பரூஜா, இந்த மாநாட்டில் சுமார் 20% நீதிபதிகள் ஊழலில் ஈடுபட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் பூசன் சகோதரர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையிலும் அதுதான் உண்மையாக நடந்திருக்கிறது. ஆகவே நாம ஊழல் இல்லை என்பதை இங்க மறுக்க முடியாதுன்னு சொல்லி நீதிபதிகள் ஒப்புக்கொள்கிறார்கள். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளவு பரவலான குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு பரவலான குற்றச்சாட்டுகள் நாங்கள் ஏற்றுக்கல, குறைவான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்கிற மாதிரி அவங்களும் அதை சொல்றாங்க. அத்தகைய பொதுவான கருத்துக்களுக்கு ஆதரவும் அளிக்கவில்லை. அதாவது முழுசா நீங்க நீதித்துறை ஊழல் இருக்கிறான கருத்து ஆதரவு அளிக்கல. இருப்பினும் நீதித்துறையில் ஊழல் நடைபெற்ற சம்பவங்களை நாங்கள் அறிந்தும் நேரடியாக கண்டும் இருக்கிறோம் என்று ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்கிறார். நீங்க மறந்துடாதீங்க. அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்தின் முழு அமர்வு இத்தகைய கருப்பு ஆடுகள் இருக்கத்தான் செய்யறாங்க, ஒத்துக்கிறாங்க இல்லையா? கருப்பு ஆடுகளை அடையாளம் கண்டு நீதித்துறையிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொண்டுதான் வருகிறது. இப்ப நீதித்துறை ஊழல் இருக்குதுங்கிறத ஒப்புக்கொள்கிறார்கள். இப்ப ஹைகோர்ட் ஆஃப் பாம்பே சிரேஷ்குமார் ரங்கராஜ் பாட்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு 1997 உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அதுல உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்புரையில் என்ன சொல்றாங்கன்னா, புற்றுநோய் செல்கள் நீதித்துறையில பரவி இருக்கிறது, அதன் உயிர் நாடிகளில் தொடர்ந்து ஊடுருவிக் கொண்டே இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஊழலை அறுவை சிகிச்சை போன்று வேறொருக்கும் பொறுப்பு நீதித்துறைக்கே உண்டு. இது அரசியல் அமைப்பு சட்டத்தின் 235வது சுய ஒழுங்கு திருத்த நடவடிக்கைகள் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகள் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியது. நீங்க நல்லா கவனிச்சிட்டீங்க, உச்ச நீதிமன்றமே சொல்லிச்சுங்க. தீர்ப்புல சொல்றாங்க, நான் சொல்ல, இந்த தீர்ப்புல ஜி.ஆர். சுவாமிநாதன் மாண்பமை நீதியரசர் சொல்லிட்டு வர்றாருங்க. நீதித்துறையில ஊழல் நடைபெறுவது வழக்கறிஞர் சமூகத்தின் சில உறுப்பினர்கள் அதுல உடந்தையாக இல்லாமல் சாத்தியமில்லை அப்படிங்கிறது வழக்கறிஞர் கொண்டு வந்துட்டாங்க. எனவே உயர்நீதிமன்றத்தின் விழிப்புணர்வான மற்றும் தொடர்ச்சியான கண்காணிப்பே ஊழலில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிரான உரிய நடவடிக்கைகளை எடுத்து நிலைமையை சரியான முறையில கையாள உதவும் ஆதார சக்தியாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த 6வது பாராவுல நீதியரசர் சொல்றாங்க, ஒழுக்கமற்ற ஒரு வழக்கறிஞருக்கும் ஊழல் புரியும் ஒரு நீதிபதிக்கும் இடையிலான அதீதமான கூட்டணியை இந்த கருப்பு திரைப்படத்துடைய மைய கருத்தாக சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இன்னொரு உண்மையான வழக்குக்கு போயிடலாம். டாக்டர் சுப்பையா பெல்ரோத் மருத்துவமனையில முதுகுத்தண்டு மற்றும் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றியவர். முன்னதாக அவர் அரசு மருத்துவமனைகளில் இந்த சிறப்பு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு இந்த தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்தார். 2013 காலகட்டத்தில் தனது பணியை முடித்துக் கொண்டு வெளியே வரும் பொழுது மோட்டார் சைக்கிளில் வந்த நபர்கள் அவரை வெட்டி வீழ்த்தி விட்டு தப்பிச் சென்று விடுகின்றனர். உடனே அந்த பெல்ரோத் ஹாஸ்பிட்டலுடைய ஊழியர்கள் நிர்வாகிகளாம் பாட்டு அவர் எடுத்துட்டு போய் அவருடைய உயர்தர சிகிச்சையெல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. ஆனாலும் அவர் உயிர் பிழைக்காமல் இறந்து விடுகிறார். இந்த வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டுகிறது. அந்த கொலை நடந்த இடத்திற்கு எதிராக உள்ள அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடியோ கேமரா மாட்டப்பட்டிருக்கு. அந்த ஃபுட்டேஜை எடுத்து அதிலிருந்து இவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு பைக்கில் 3 பேர் வராங்க. அந்த 3 நபர்கள்ல 2 நபர்கள் இறங்கி அருவாளால் சரமாரியாக வெட்டுகிறார்கள் கொடூரமாக. ஒரு நபர் பைக்ல ரெடியா இருக்காரு, வெட்டி முடிச்சு சாய்த்து விட்டு இவர்கள் பைக் ஏறி தப்பித்து விடுகிறார்கள். இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு போலீஸ் தனது புலனாய்வு விசாரணை தொடங்குகிறது. இந்த பைக்ல வெட்டி 2 நபர்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஒரு வழக்கறிஞரோடு பேசிக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல் காவல்துறைக்கு வருகிறது. உடனே ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர் தலைமையில் தனிப்படை ஒன்று உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள் சென்று பேசிக் கொண்டிருந்த இந்த 2 நபர்களையும் அவர்களோடு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த வழக்கறிஞரும் சேர்த்து விசாரிக்கிறார்கள். விசாரிக்கும் போது அந்த வழக்கறிஞர் இந்த நீதிமன்றம் என்னுடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய வளாகத்துக்குள் உள்ளது, இதற்கு விசாரணை நடத்த வேண்டும் சொன்னால் நீதிமன்றத்தில் உரிய அனுமதி பெற்று தான் இங்கு வந்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அந்த 2 குற்றவாளிகளையும் அந்த வழக்கறிஞர் தப்ப வைத்து விடுகிறார். இந்த உதவி ஆய்வாளர் ஒன்று செய்யவில்லை. அதோடு விட்ட கூட பரவாயில்ல, இந்த உதவி ஆய்வாளரை நீதிமன்ற வளாகத்தில் நுழைந்து தவறாக நடந்து கொண்டதாக சொல்லி காவல்துறையினருக்கு புகார் அளித்து காவல்துறை இந்த உதவி ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இன்னும் கூடுதல் வழக்கு பதிவு செய்து இவர் ரிமாண்டையும் பண்ணிடுறாங்க. அதனால இவர் இந்த பதவியே வேணான்னு சொல்லி போட்டு அந்த உதவி ஆய்வாளர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். காவல்துறை இருந்து குட் பை சொல்லிட்டு போயிட்டார். சரி, இந்த வழக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா நில பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட நிலம் தன்னுடைய தகப்பனாருக்கு சொந்தமானதாக இருக்கிறது. தகப்பனாருக்கு 2 மனைவிகள், ஒரு மனைவியுடைய வாரிசு சுப்பையா, இன்னொரு மனைவியுடைய வாரிசு பொன்னுச்சாமி. இவர்கள் இருவருக்கும் தகராறு. இந்த தகராறு நீதிமன்றத்துக்கு செல்கிறது. சிவில் நீதிமன்றத்தில் டாக்டர் சுப்பையாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அதன் பிறகு உள்ளூர்ல கட்ட பஞ்சாயத்து நடைபெறுகிறது. அந்த கட்ட பஞ்சாயத்துல பாதி சொத்துக்களை கேட்டு பொன்னுச்சாமி அடம் பிடிக்கிறார். இல்ல நீதிமன்றத்தால் இந்த சொத்து முழுமையாக இணக்கி கொடுக்கப்பட்டது சொல்லிட்டு சுப்பையா தர மறுக்கிறார். இதனுடைய எதிர் வினை
கோபம் எங்கு செல்கிறதுன்னு சொன்னா, பொன்னுச்சாமியுடைய மகன், அதான் வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர், அவருடைய தம்பி பொன்னுசாமி, இவர்கள் எல்லாம் திட்டமிட்டு ஒரு கூலிப்படையை அனுப்பி டாக்டர் சுப்பையாவை வெட்டி படுகொலை செய்கிறார்கள். இதுதான் வழக்கு. இது காவல்துறை கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்றாங்க. அதன் பின்னிட்டு நீதிமன்றம் விசாரித்து, அதாவது செஷன்ஸ் நீதிமன்றம் விசாரித்து, இதில் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு நபர் இறந்து விடுகிறார். 9 நபர்கள்ல 7 நபர்களுக்கு தூக்கு தண்டனையும் 2 நபர்களுக்கும் ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பு வழங்குகிறது. ஏன்னு சொன்னா, ஒரு வழக்கறிஞரை இது போன்ற திட்டமிட்டு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு, மனித உயிர்களை கொடூரமாக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு செல்வது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்குறாங்க. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பின்னிட்டு அது உயர்நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். உயர்நீதிமன்றத்துக்கு அது வருகிறது. கே ராமன் தலைமையிலான அமர்வு அதை உறுதிப்படுத்துகிறது. அதன் பின்னிட்டு இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள், அதாவது குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட நபர்கள், நாங்கள் குற்றமற்றவர்கள், இது திட்டமிட்ட எங்கள் மீது ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அமர்வுல அப்பீல் வழக்கை தாக்கல் செய்யறாங்க. அந்த அப்பீல் வழக்கை விசாரித்த அமர்வுடைய தலைவர் ரமேஷ் மற்றும் அந்த கூட்டணிகள் என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறையானது தனது விசாரணையை சரியாக நிரூபிக்கவில்லை, போதுமான ஆதாரங்களை இங்க காட்டவில்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இந்த இறந்து போன சுப்பையாவுடைய மருமகன் தான் அந்த பகுதியுடைய காவல்துறை துணை ஆணையர். அதனால இது காவல்துறையுடைய அத்துமீறனால் ஜோடிக்கப்பட்ட வழக்கு. செஷன்ஸ் கோர்ட்டின் தீர்ப்பு நீர்த்து போகிறது. கொலை செய்யப்பட்ட உண்மையான குற்றவாளிகள் மீண்டும் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார்கள். ஆனால் இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்துக்கு செல்கிறது. உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் 19ஆம் தேதி அன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நீதியை இந்த மண்ணில் நிலைநாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் செஷன்ஸ் கோர்ட் கொடுத்துள்ள தீர்ப்பில் சொல்கிற சங்கதிகளை உயர்நீதிமன்றமானது அப்பீல் வழக்கில் எவ்விதத்திலையும் பரிசீலிக்கவில்லை. எல்லாமே சரியா தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் எல்லா உண்மைத்தன்மைகளும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வழக்கறிஞரை மனித உயிர்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு செல்லும் பொழுது அவர்களை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் பல சாராம்சங்களை சொல்லிட்டு, இந்த வழக்கில் வேணுமானால் அனைவருக்குமே ஆயுள் தண்டனை விதிக்கிறோம். குறிப்பா அந்த பொன்னுசாமி அவர் மனைவி வயது மூத்தவர்களாக இருப்பதால் அவர் கருமையும் போட்டுக்கொள்ளும் சொல்லிட்டு சில லிபரல் கொடுத்து ஆயுள் தண்டனை உறுதிப்படுத்தி கொடுத்து விட்டார்கள். அப்ப நீங்க பார்த்துட்டீங்க இல்லையா, இந்த கருப்பு திரைப்படம் நீதிமன்றங்கள் ஊழல் இணைந்து என்று சொல்கிறது. கருப்பு திரைப்படம் வழக்கறிஞர் நீதியற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப நீதித்துறை ஊழல் இருக்குது. நீதிபதிகள் ஊழல் செய்யக்கூடியவர்கள் தான். எப்படி டாக்டர் சுப்பையா வழக்கில் செஷன்ஸ் நீதிமன்றத்துடைய நிரூபிக்கப்பட்ட அந்த வழக்கு ஒன்றுபட்டதாக ஆக்கப்பட்டது, உங்களுடைய பார்வைக்கு விட்டு விடுகிறேன். நான் சொல்ல விரும்பல. ஒரு வழக்கறிஞருடைய கைகாரியம் ஒரு வழக்கை டிஸ்மிஸ் பண்றாரு, கொலை வழக்கு. அப்ப எப்படித்தான் அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது எங்கேயுமே கண்டுபிடிக்கிறது. இந்த கருப்பு திரைப்படத்தில் வழக்குக்கு வந்துருவோம். இதுல 6வது பாராவில் பான்பமை நீதியரசர் சுவாமிநாதன் என்ன சொல்றாருன்னா, ஒழுக்கமற்ற ஒரு வழக்கறிஞருக்கும் ஊழல் புரியும் ஒரு நீதிபதிக்கும் இடையிலான அதீதமான கூட்டணியே இந்த திரைப்படத்தின் மைய கருத்தாகும். எங்களில் ஒருவரான நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த திரைப்படத்தை திரையரங்கில் நேரடியாகவே பார்த்துள்ளார். இதுக்கு இன்னும் சொல்லிடுறாங்க, இதை பார்க்கறதுக்கு தயாரிப்பாளர் எனக்கு தனியாக எந்த ஏற்பாடும் பண்ணி தரல, நான் தான் காசு கொடுத்து போய் பார்த்தேன். மேலும் சொல்றாங்க, திரைப்படத்தில் நீதித்துறை அமைப்பை சித்தரிக்கப்பட்ட விதம் மிகையாக உள்ளது என்பது உண்மைதான், நாங்க ஒப்புக்கிறோம். நீதித்துறை பற்றி ரொம்ப மிகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ் திரைப்படங்கள் பொதுவாகவே இவ்வாறுதான் உருவாக்கப்படுகின்றன. ஒரு கதாநாயகன் தனியாகவே தன்னை சுற்றியுள்ள பல வில்லன்களை வெற்றி கொள்வார். தமிழ் சினிமாவில் எல்லாமே உணர்ச்சியுடன் மிகைப்படுத்தப்பட்ட காட்சி அமைப்புகள் தான் அமைந்திருக்கும். எனவே கருப்பு திரைப்படத்தையும் அதே கோணத்தில் தான் நீங்க பார்க்கணும். நீங்க ஏன் போய் ஒரிஜினல் நீதிபதியும் ஒரிஜினல் வழக்கறிஞரையும் பார்த்துட்டு இருக்கீங்க? இது ஒரு கற்பனை கதையா மட்டும் பாருங்க. இப்படிதான் தமிழ் சினிமா படம் எப்பவுமே இருக்கு, நானும் பார்த்துட்டேன் அப்படின்னு ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த அமர்வுன்னு வச்சுக்கோங்க, அமர்வுல சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, எப்படி ஆயினும் ஒரு கலைஞருக்கு தனது படைப்பை தன் விருப்பமான முறையில் வெளிப்படுத்தும் உரிமை உண்டு. இதுவே கலை சுதந்திரம். இந்த உயர்ந்த மதிப்பு எப்போதுமே படைப்பாற்றல் மிக்க கலைஞர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் சொல்றாரு. அதே போல அடுத்து இன்னொரு வழக்கையும் உச்சநீதிமன்றத்துடைய வழக்க மேற்கோள் காட்டுறாரு. உண்மை விவரங்களை அடிப்படையாக கொண்ட கட்டுரை, ஆவணப்படம் அல்லது விளக்க உரை போன்றவை கடுமையான தரநிலைகளின் அடிப்படையில் பரிசோதிக்கப்படலாம். ஆனால் ஒரு கலைப்படைப்பு முற்றிலும் வேறுபட்ட அளவுகோலின் அடிப்படையில் தான் மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்வதாக நான் சொல்லிங்க, சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அமர்வு சொல்லுது. அடுத்து பாரா 7ல கலையில் இயல்பாகவே ஒரு எல்லை மீறும் தன்மை உள்ளது. புகழ்பெற்ற சிந்தனையாளர் தியோடர் அடார்னோ சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க, ஒரு கலைப்படைப்புமே உறுதிப்படுத்தப்படாத ஒரு குற்றம் போன்றதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஆராய்ச்சியாளர்களுக்கு பயணம் எப்படியோ தொடர்ந்து பயணித்துக் கொண்டுதான் ஆராய்ச்சியாளர்கள் வெற்றி பெற முடியும், கண்டுபிடிக்க முடியும். கலைஞர்களுக்கு அதே போல கருத்து சுதந்திரம் அவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்றாங்க. அதே போல டிமோதி கார்டன் ஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில தத்துவராணி சொல்றாரு, ஸ்ப்ரீ பிச் அப்படிங்கிற ஒரு நூல்ல என்ன சொல்றாருன்னா, கலை மற்றும் தணிக்கை ஆகியவற்றின் வரலாறுகள் ஒரு நிலப்பரப்பை வரைபடமாக்கும் 2 வேறுபட்ட வழிகளாகும். அதாவது நீங்க ஒரு பக்கம் கலைப்படைப்பு, இன்னொரு பக்கம் தணிக்கை, இவைகள் இரண்டுமே ஒரு நிலப்பரப்பை 2 விதமா தான் காட்ட முடியும். ஒரிஜினலா காட்டணும், கலைப்படைப்பு தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து பாரா 8ல திரைப்படம் என்பது ஒரு கலைப்படைப்பாகும். சட்டத்தால் தடை செய்யப்படாத வரையில் ஒரு கலைஞருக்கு தன்னை வெளிப்படுத்தும் சுதந்திரம் உள்ளது. அத்தகைய சட்ட தடைகள் மறைமுகமாக படைப்பாற்றல் மிக்கவர்களின் உரிமைகளை நசுக்கும் வகையில் பொருள் கொள்ளக்கூடாது.
எழுத்தாளர்களும் கலைஞர்களும் தாங்கள் விரும்பும் சொற்கள், சொற்றொடர்கள் மற்றும் வெளிப்பாட்டு முறைகள் மூலம் தங்கள் சிந்தனைகளை வெளிப்படுத்த உரிமையுடையவர்கள் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாதாரண மனிதர் கற்பனை செய்ய முடியாத வகையிலான கதாபாத்திரங்களை கூட அவர்கள் உருவாக்கலாம். அப்படித்தான் உருவாக்கி பல ஸ்பைடர்மேன் கதைகள்லாம் வந்திருக்கு. அப்ப அதுக்கு எதிராக நம்ம வழக்கு போட முடியுமா? இல்லாத ஒரு விஷயத்தை சித்தரிக்கிறாங்க, மக்களை பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா, மத்திய தணிக்கைத்துறை அதற்கு எதிரான வழக்குல உச்சநீதிமன்றம் இதை வலியுறுத்தியுள்ளது. மேற்கண்ட கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் சொல்கிறாங்க. அறிவாற்றல், படைப்பாற்றல் மற்றும் கற்பனை திறன்களில் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு தலையிடப்பட்டால் படைப்பாற்றல் அழியும் பாதையை நோக்கி செல்லும். படைப்பாற்றல் அழிந்து விட்டால் நாகரிகத்தின் மதிப்புகளும் சிதைந்து போகும் என்று இன்னொரு வழக்கு, யூனியன் ஆஃப் இந்தியா 2018 இன்னொரு வழக்கிலேயே உச்சநீதிமன்றம் இதையேதான் சொல்கிறது. மேலும் கருத்து சுதந்திரம் என்பது நமக்கு பிடித்த கருத்துக்களை மட்டுமல்ல, நாம் கேட்க விரும்பாத கருத்துக்களையும் பாதுகாப்பதாக உள்ளடக்கியதாகும் என்று சொல்லி இன்னொரு வழக்கிலையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரசியல் காடூன் என்பது தாக்குதல், கேலி மற்றும் நையாண்டிக்கான ஆயுதமாகும். அது ஒரு அரசியல்வாதியை பாராட்ட முயற்சிக்கும் போது மிகவும் பலவீனமாகி முடியும். ஒரு அரசியல்வாதியை பாராட்டுவதற்கு கேலி சித்திரம் வரைஞ்சு அது பலவீனமாக இருக்கிறார். அவருடைய குற்றங்களை, குறைகளை சொல்வதற்குத்தான் அது சரியாக இருக்குன்னு சொல்றாருன்னு சொல்லி நீதியரசர் சொல்றாங்க. அடுத்து 10வது பாராள் சொல்றாரு, அதே போல ஒரு கேலி சித்திரம் வரையக்கூடிய அந்த கலைஞருக்கு பொருந்தும் கொள்கைகள் ஒரு திரைப்பட இயக்குனருக்கும் பொருந்தும் சொல்லி சொல்றாங்க. அவர் தனது கதையை திரைப்படம் என்ற ஊடகத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார். அதில் மிகைப்படுத்துவர்கள் இருக்கலாம், சில தவறுகள் அல்லது உண்மைக்கு மாறான அம்சங்களும் இருக்கலாம், அது முழுக்க முழுக்க கற்பனை கதையாகவும் இருக்கலாம், அதில் ஒரு சமூக செய்தியும் இருக்கலாம், அல்லது வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் கதை சொல்லும் முறை மற்றும் அதன் உள்ளடக்கம் ஆகியவைதான் ஒரு படைப்பாளரின் விருப்பத்திற்கு விடப்பட வேண்டும். 11 இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 19(1)A பிரிவு ஒவ்வொரு குடிமகனுக்கும் பேச்சு சுதந்திரம் மற்றும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தை வழங்குகிறது. இந்த உரிமை என்பது வாய்மொழியாக கருத்து தெரிவிப்பது. இப்ப நான் சொல்றேன்ல, இது வாய்மொழியான கருத்து. எழுத்து மூலமாக கருத்து தெரிவிப்பது, அச்சு ஊடகங்கள் மூலமாக வெளியிடுவது, படங்கள் மூலம் வெளிப்படுத்துவது அல்லது வேறு எந்த வழியிலும் கருத்துக்களை பரப்புவது ஆகிய அனைத்தும் உள்ளடக்கியதாங்க இந்த இந்திய அரசியல் சட்டத்துடைய 19(1)A பிரிவு வலியுறுத்துகிறதுன்னு சொல்றாங்க. கருத்துக்களை பரப்பும் உரிமையும் அவற்றை வெளியிடும் உரிமையும் இதில் அடங்கும். கருத்து பரிமாற்றம் செய்தித்தாள், பத்திரிகை, திரைப்படம் போன்ற எந்த ஊடகத்தின் மூலமாகவும் நடைபெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இன்னொரு வழக்கை அந்த இடத்துல சுட்டி காட்டுறாங்க. அடுத்து பேரா 12 இருப்பினும் இந்த உரிமை முழுமையானது அல்ல. அரசியல் சட்டத்தில் 19(2) அடுத்த பிரிவு சில நியாயமான கட்டுப்பாடுகளையும் படைப்பாளர்களுக்கு விதிக்கிறது, அதையும் அனுமதிக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுடைய இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு, நாட்டின் பாதுகாப்பு, வெளிநாடுகளோடான நட்பு, பொது ஒழுங்கு, ஒழுக்கம் மற்றும் நற்பண்புகள், நீதிமன்ற அவமதிப்பு, அவதூறு, குற்றத்தை தூண்டுதல், இது போன்ற காரணங்களுக்காக விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் இந்த படைப்பாளிகளுக்கு பொருந்தும்னு அடுத்த லைனுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். கத்திமே நடக்கிற மாதிரி தான் நமக்குலாம். நீங்க இதனால சுதந்திரம் கிடைச்சுன்னு நினைச்சிடாதீங்க, சரியா கையாளவும். பேரா 13 திரைப்படங்களும் இந்த அடிப்படை உரிமையின் பாதுகாப்பிற்குள் தான் வருகின்றன. அதே நேரத்தில் அவை நியாயமான கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்டவை. இதற்காக நாடாளுமன்றம் 1952ஆம் ஆண்டின் திரைப்பட ஒளிப்பதிவு சட்டத்தை இயற்றியுள்ளதையும் அவங்க சொல்றாங்க. அதன்படி மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் அமைக்கப்பட்டது. திரைப்படங்கள் ஆய்வு செய்யும் அதிகாரம் அதற்கு வழங்கப்பட்டது. பொதுமக்கள் அனைவரையும் பார்க்க அனுமதி அளிக்கப்பட்டது. பெரியவர்கள் மற்றும் பார்க்க அனுமதி அளிக்கலாம். குறிப்பிட்ட காட்சிகளை நீக்க உத்தரவிடலாம். தேவைகளில் சான்றிதழ் வழங்க மறுக்கவும் முடியும். இது திரைப்பட தணிக்கை வாரியத்துடைய இது 1952 தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பேரா 16 இது புதிய சட்டக் கொள்கை எல்லாம் அல்ல, பழசுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதே போல 2003 உச்ச நீதிமன்றத்துல இதே போல ஒரு கேள்வி ஆராய்ந்து ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அது என்ன சொல்ல வராங்கன்னா, தணிக்கை வாரியம் அனுமதி வழங்கிய பிறகும் ஒரு திரைப்படத்தை அரசு தடை செய்ய முடியுமா என்ற கேள்வி எழுந்தது. அரசு அந்த திரைப்படம் பொது ஒழுங்கை பாதிக்கும் என்று வாதிட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த வாதத்தை நிராகரித்தது. ஒருமுறை தணிக்கை வாரியம் அனுமதி வழங்கிய பிறகு திரைப்படத்தை தடை செய்வது அரசின் கடமை அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதே அரசின் கடமையாகும் எனவும் அந்த வழக்கில் கூறியிருக்காங்க. அதே கொள்கை நீதிமன்ற அவமதிப்பு குறித்த குற்றச்சாட்டுகளுக்கும் பொருந்தும். எப்படி கருப்பு திரைப்படத்தை அவமதிக்கும் சொல்றாங்க இல்லையா, அதற்கு இது பொருந்தும் சொல்றாரு. எனவே தணிக்கை வாரியம் அனுமதி வழங்கியாச்சு கருப்பு திரைப்படத்திற்கு. அந்த நிலையில பொதுநல வழக்கின் மூலமாக இந்த திரைப்படத்தை தடை செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட முடியாது. 17க்குள்ள போலாம். நீதிபதிகள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. வந்துட்டாங்க இல்லையா, கடைசியா அங்கேயே வந்துட்டாங்க, அவங்க இடத்துக்கே வந்துட்டாங்க, அவங்க சீட்டுக்கே வந்துட்டாங்க. ஏன்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் உண்மையும் நேர்மையும் சத்தியமும் பொருந்தியவர். அப்படிப்பட்ட மாமனிதர் அவர் நீதிக்கு எதிராக எவ்வித விளைவுகளையும் எப்போதும் எடுத்துட மாட்டாரு. அதனால அவருக்கே வந்துட்டா இருப்போம். கடைசியா 17வது பேரால சொல்றாரு, நீதிபதிகள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, அவர்களும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள் தான் என்பதை அவரே சொல்றார். நீதிபதிகள் புனித பசுக்களாக கருத வேண்டிய அவசியம் இல்லை என்றார். நீதிபதிகளை புனித பசுக்களாக கருத வேண்டிய அவசியம் அல்ல. அடுத்து அவர் சொல்றாரு, லார்ட் அட்கின் அப்படிங்கிற ஒரு அறிஞர் கூறியதை இங்க சொல்றாரு,
நீதி என்பது மூடிய அறையில மறைத்து வைக்கப்பட வேண்டிய ஒரு பண்பு. அது பொதுமக்களின் மரியாதையான வெளிப்பாடான விமர்சனத்தையும் தாங்க வேண்டும். எப்படி சொல்றாரு, நல்லா கவனிக்கொண்டீங்க. அது ஒரு உள்ளறைகள் வைக்கப்பட வேண்டிய ஒன்று, ஆனாலும் அது பொதுமக்களுடைய விமர்சனத்தையும் தாங்கப்பட வேண்டிய ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாரு. திரைப்படத்தில் நீதிமன்றங்களை பற்றிய மரியாதையற்ற வசனங்கள் இருந்தாலும் அது எங்களை எந்த வகையிலும் பாதிக்காதுன்னு உயர்நீதிமன்ற நீதியரசர் அந்த அமர்வு சொல்லுது. அது 1988 அடுத்த ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வருது. அதுல அந்த உச்சநீதிமன்றம் சொல்லுதுன்னா, நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்த விமர்சனம் என்பது சுய பரிசோதனைக்கு முன்னேற்றத்திற்கும் உதவும், ஆரோக்கியமான ஒரு செயலாகும் என கூறப்பட்டது. அந்த வழக்கு பொறுத்து என்ன சொன்னா, நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் விமர்சனம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இந்திய குடிமகனுக்கு உண்மை என்று நம்புவதையும் நம்பும் உரிமையும் தனது கருத்தை வெளிப்படுத்தும் உரிமையும் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அவர் அதை மிகச்சிறந்த மொழியில் கூற வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை, அவனுக்கு தெரிந்த மொழியில கூறலாம். நீதித்துறை விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டதல்ல. நீதித்துறை நிறுவனங்கள் வலிமையானவை, அவை விமர்சனங்களை தாங்கக்கூடியவை அப்படின்னு முடிச்சிடறார். அவை அரசையும் பொது அதிகாரிகளையும் விமர்சிக்கலாம். நீதித்துறையானது அரசையும் பொது அதிகாரிகளையும் விமர்சிக்கலாம். நாங்கள் அதில் நீதிமன்றங்களையும் நீதிபதிகளையும் சேர்த்துத்தான் கூறுகிறோம். நீங்க தனியாவில் பிரிக்க வேண்டாம், நாங்க வேற, அரசு அதிகாரிகள் வேற, பொதுமக்கள் வேறையும் பிரிக்க வேண்டாம், எல்லாம் ஒன்றுதான். நீதிபதிகள் விமர்சனத்திற்கு மேல் இருப்பவர்கள் அல்ல, விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 2025 இதே போல ஒரு வழக்குல, அதாவது ANI மீடியா தொடர்ந்த ஒரு வழக்குல நீதிமன்றங்கள் விவாதங்களையும் கட்டுமானமான விமர்சனங்களையும் வரவேற்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தில் அனைவரும் ஒரே பாடலை பாட வேண்டிய அவசியம் இல்லை, கருத்து சுதந்திரமே இங்கு அடிப்படை விதியாகும் சொல்லி அந்த வழக்கிலையும் சொல்லியிருக்காங்க, பாராளும் சொல்றாங்க. அதற்கு முன்பு ராமாயணத்துல இடம்பெறும் ஒரு நிகழ்வை கொடுப்பேன் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் காட்டில் நீண்ட நேரம் பயணித்த பிறகு ஸ்ரீராமர் ஓய்வெடுக்க ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். தனது வில்லையும் அம்புகளையும் தரையில் வைத்துவிட்டு அவர் தூங்க போயிறார். மறுநாள் காலை எழுந்த போது தனது அம்புகளில் ஒன்று தவளையை குத்தி உயிரிழக்கும் நிலையில இருப்பதை அவர் பார்க்கிறார். வருத்தமடைந்த ராமன், உனக்கு காயம் ஏற்பட்ட போது ஏன் சத்தம் போட்டு உதவி கேட்கவில்லை என்கிட்ட அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு தவளை சொல்லுது, மற்றவர்கள் என்னை துன்புறுத்தும் போது நான் ராமா ராமா என்று உங்கள் பெயரை அழைப்பேன், ஆனால் துன்பத்தை ஏற்படுத்தியவரே நீங்கள் என்றால் வேறு யார் பெயரை அழைப்பேன் என்று பதிலளித்துள்ளது. ரொம்ப அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. நீதியரசர் அற்புதமானவர், அவருடைய சட்ட அறிவும் ஆன்மீக அறிவும் நீதி அறிவும் ரொம்ப போற்றத்தக்கது. அவர் அடுத்து சொல்ல வர்றாரு, அதே போலதான் அரசின் நடவடிக்கைகளால் சுதந்திரம் அல்லது உரிமைகள் பாதிக்கப்படும் போது மக்கள் நீதிமன்றத்தை நாடுகின்றனர். எப்படி ஒரு தவளை தன்னுடைய உடல்ல ராமனுடைய அம்பு கொத்திருச்சு, ஆனா ராமர்கிட்ட தான் நம்ம எந்த பிரச்சனையா இருந்தாலும் வேண்டிக்கிறோம், அவருடைய அம்பை குத்தி ஆட்டு போய் வேண்டது. அது போலதான் இந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். ராமர் தான் நீதிமன்றம், அந்த நீதிமன்றமே குத்தினால் நாம் எங்கு முறையிடுகிறது அப்படிங்கிறத அங்க சொல்லாம சொல்றாங்க. அரசின் நடவடிக்கையில் சுதந்திரம் உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுதுதான் மக்கள் நீதிமன்றத்தை நாடுகின்றனர். நீதிமன்றமே குடிமக்களின் உரிமைகளை காக்கும் காவலராக நிற்கிறது. எனவே குடிமக்களின் சுதந்திரத்தை குறைக்கும் வகையிலான உத்தரவுகளை எவ்வகையிலும் நீதிமன்றங்கள் வழங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஒரு திரைப்படம் எழுத்து அல்லது கருத்து வெளிப்பாடு அரசியலமைப்பு சட்டம் 19(2) குறிப்பிட்டுள்ள கட்டுப்பாடுகளுக்குள் வராத வரையில் அதை பாதுகாப்பது நீதிமன்றத்தின் கடமையாகவும் சொல்றாங்க. நாம் விரும்பும் கருத்துக்களை மட்டுமல்ல, நமக்கு பிடிக்காத கருத்துக்களையும் நீதிமன்றம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 18வது பாராவில் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிறது எப்படி வரும்னு சொல்றாரு. நல்லா கவனிக்கொண்டீங்க. நீதிமன்ற அவமதிப்பானது எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னா, நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 பிரிவு 2(c) கீழே கீழ்கண்டபடி வரையறுக்கிறது. எப்படி நீதிமன்றத்தை அவமதிக்கிறது, அவமதிப்பாக எப்படி எடுத்துக்கொள்வதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, வாய்மொழி, எழுத்து, சைகை, காட்சி வடிவம் அல்லது வேறு எந்த முறையிலும் வெளியிடப்படும் கருத்து அல்லது செயல் எந்த நீதிமன்றத்தின் அதிகாரத்தையும் அவமதிப்பதாகவோ அவமதிப்பும் நோக்கமுடையதாகவோ இருந்தால், நீதிமன்ற நடவடிக்கைகள் பாதிக்கவோ அல்லது தலைவரோ செய்தால், நீதி நிர்வாகத்தை தடுக்கவோ அல்லது தடுக்கும் நோக்கமுடையதாகவோ இருந்தால் அது குற்றவியல் நீதிமன்ற அவமதிப்பாகவும் சொல்றாரு. 19வது பாராவில் என்ன சொல்ல வராங்கன்னா, பேச்சு சுதந்திரம், கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் அரசியலமைப்பு சட்டம் 19(1) கீழே பாதுகாக்கப்படும் அடிப்படை உரிமையாகும். நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் விதிகள் இந்த உரிமையில ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்துகின்றன, அவ்வளவுதான். அதுல கருத்து சுதந்திரம் தொடர்பான வழக்குகள்ல நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தை குறுகிய, கடுமையான மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட விளக்கத்துடனே அணுக வேண்டும். அப்படி எளிதால நீங்க அதுல உத்தரவுகளை போட்டுவிட முடியாது. மிக கட்டுப்பாடாக, மிக ஒழுக்க நெறியோடு தான் நீங்க அணுகணும்னு சொல்றாங்க. அடுத்து 20வது பேராவுக்கு நீதியரசர் வருகிறார்கள். இறுதி கட்டத்துக்கு வந்துட்டாங்க, கிளைமாக்ஸ்க்கு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த திரைப்படத்தின் கதைக்களம் முழுவதும் 7 கிணறு அப்படிங்கிற ஒரு நீதிமன்றத்தை மையமாக கொண்டு நகர்கிறது. சென்னையில் உள்ள மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள், ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம், எழும்பூர் நீதிமன்றம், சைதாப்பேட்டை நீதிமன்றம் என அழைக்கப்படுகின்றன. இங்க 7 கிணறு எதுவுமே இல்லை. RK நாராயணனுடைய கதைகள்ல, நாவல்கள் வரும்
மால்குடி கிராமத்தை போல ஒரு கற்பனை இடம் தான். மால்குடி கிராமங்கிறது ஒண்ணு இல்ல. ஆனா கற்பனையாக அந்த பேர் வச்சிருக்காங்க. அது போலதான் அந்த 7 கிணறு அப்படிங்கிற இடமும் அங்க இருக்கிற நீதிமன்றம் கற்பனையாக சித்தரிக்கப்பட்டதாக நீதியரசு சொல்கிறார். ஒரு கற்பனை நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கும் நீதிபதி ஊழல்வாதியாக சித்தரிக்கப்பட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 தண்டனை விதிகளுக்குள்ள வராது. நீங்க உண்மையான நீதிபதியை, உண்மையான நீதிமன்றத்தை சுட்டிக்காட்டி அதுல இதுதான் நடந்தது அப்படின்னு நீங்க சினிமாவில் காட்டினா அது தவறாக இருக்கும் சொல்றாரு. இறுதி முடிவு. எனவே மனுதாரர் கோரிய உத்தரவை வழங்குவதற்கான எந்தவித சட்ட அடிப்படை விதிமுறைகளும் இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே இந்த ரெட் மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் சொல்லி இந்த வழக்கை ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி, வி. லட்சுமி நாராயணன் ஆகிய அமர்வு முடித்து வைத்திருக்கிறார்கள். மிக அற்புதமான இது ஒரு போதனை, இது ஒரு பாடம். யூடியூப் சேனல் நடத்துறவங்க, பேஸ்புக் சேனல் நடத்துறவங்க, சினிமா படம் எடுக்கிறவங்க, யாராலும் கருத்து சுதந்திரத்தை, பேச்சு சுதந்திரத்தை, எழுத்து சுதந்திரம் மூலமாக மக்களுக்கு வெளியிடுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த தீர்ப்புரையை பக்காவா படிச்சு கேட்டு புரிஞ்சு இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது பிற்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுதும் பயன்படுத்தலாம். போன்ற நமது கொங்கு நியூஸ் நாட் யூடியூப் சேனல்ல நில உரிமை விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வு தொடர்பான 167 காணொலிகள் நாம் வெளியிட்டிருக்கிறோம். மாற்றத்திற்கான அரசியல் வேண்டும் என்று சொல்லி விஜய்க்கு ஆதரவு கொடுத்து விஜய் இன்றைக்கு வெற்றி பெற்று முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கிறார். அவரிடம் நாம் தொடர்ச்சியாக இந்த நிலவுரிமை பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு வழங்குங்கள் என்று சொல்லி கோரிக்கை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். தொடர்ச்சியாக நிலவுரிமை பிரச்சனை நிரந்தர தீர்வுக்கு வரும் என்று நாம் நம்புகிறோம். மீண்டும் ஒரு ரீசர்வே உங்களை நான் சந்திக்கும் வரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Facebookல ஃபாலோ பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. இது பிடிச்சிருந்தா செய்யுங்க, பிடிக்கலனா விட்டுருங்க. நன்றி.